தொழுகைக்கு போய் நின்னீங்கன்னாக்கா உங்க உடல் அங்க இருக்கணும், உங்க உள்ளம் உங்க மனசு அங்க இருக்கணும், உங்க அறிவு உங்க சிந்தனை அங்க இருக்கணும். உடல், உள்ளம், சிந்தனை இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து ஒரே புள்ளியில் சங்கமித்து நின்றால்தான் அது தொழுகை. நான் தொழுகை இல்லை, அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கிறோம். நம்ம என்ன ஓதுறோம் என்பதை நாம் உணர்ந்து ஓத வேண்டும். அதனுடைய பொருள் என்ன என்பதை சிந்தித்து பார்த்து அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு உணர்வுகளில் கலந்து உதடுகளில் வெளிப்படும் வார்த்தைகளுக்குத்தான் தொழுகையில் மதிப்பு. இன்னைக்கு உலகத்தில் 140 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அதில் பாதி பேர் தொழுகிறாங்க, அதில் பாதி பேர் 5 பேருக்கு தொழுகிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 35 கோடி பேர் சராசரி கணக்கில் 5 வக்து தொழுதுட்டு இருக்காங்க. இதில் முக்காவாசி பேருக்கு தொழுகைன்னு என்னன்னே தெரியாது, எப்படி தொழுகணுன்னே தெரியாது. தொழுகை என்பதை உடல் சார்ந்த ஒரு வழிபாடாகத்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். தொழுகையில் போய் தக்பீர் கட்டணும். நீங்கள் உலகத்தில் எல்லா மொழிகள்லையும், தமிழ் மொழியில், மலையாளத்தில், இங்கிலீஷில், உருதுவில், அரபியில், எல்லா மொழிகளிலையும் தொழுகையை பற்றிய புக்கு வாங்கி படித்து பாருங்கள். அதில் தொழுகையை எப்படி நிற்கணும், எங்கே கையை கட்டணும், தொப்பி எங்கே வைக்கணும், சரியா, காலை எப்படி வைக்கணும், கையை எப்படி வைக்கணும், விரலை எப்படி ஆட்டணும், எப்படி உட்காரணும், எப்படி எந்திரிக்கணும், காலை எங்கே வைக்கணும், விரலை எப்படி மடக்கணும், இந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. வெறும் உடம்பை பற்றி மட்டும்தான் பேசுவான். உங்கள் உள்ளம் எப்படி இருக்கணும் பேசவே மாட்டாங்க. உங்கள் சிந்தனை எப்படி இருக்கணும் அதை பற்றி அவனுக்கு அக்கறையே காட்ட மாட்டாங்க. உடலும் மனமும் சிந்தனையும் ஒன்று சேர்ந்து ஒரு பள்ளியில் இணைந்து ஒரு புள்ளியில் இணைந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்காத வரைக்கும் உங்களால் தொழுகைக்கு உள்ள நுழையவே முடியாது.